நம்ம எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. கனவுல வாழ்ந்து வாங்க போனோம். மச்சி, இது இப்படி எடிட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? கிளிப்ஸ்லாம் மாறி இருக்கு பாடுறா. இந்த கிளிப்புக்கு பதிலாக இந்த கிளிப் எதுக்கு இது? ஃபஸ்ட்டு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணு. ஓகே. இப்போ எல்லா கிளிப்ஸும் எடுத்து உள்ள போடு. ஓகே. ஓ, இவ்வளோதானா? அவ்வளோதான். ஆமாடா, ஏன்னா நம்ம ரைட் பண்ணுறப்பே எடிட்டிங் எழுதலைன்னா எடிட்டரில் உட்காரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டிருக்கு. பரவாயில்ல. ப்ரோ, கஸ்டமர் வந்திருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ தூங்கிட்டு இருக்கீங்க? சாரி ப்ரோ. கஸ்டமர் போய் அட்டன் பண்ணு ப்ரோ. என்னதான் கனவாக இருந்தாலும் அது நினைவாகும் ஒரு நாள். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாரோட லைஃப் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தாங்க நான் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ப்ரோ, இந்த ஃபேன் ஸ்டாக் இருக்கா ப்ரோ? ஏன்னா கம்மியாக தான் இருக்குது அங்கே. ஓகே ஓகே ப்ரோ. அதில் ஒன்று இதில் ரெண்டு, இது ஒன்று. ஓகே, டன்னு. அப்போ தான் நானும் ஒரு நாள் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்மளாம் எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், வாழ்கிறோமா வீழ்கிறோமா, அதை தாண்டி லைஃப் ஒன்று இருக்குது, நம்ம பிடிச்சதை பண்ணுறோமான்ட்டு. கனவாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிப்போம்.